தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் குளிர்சாதன வசதி இல்லாம உறங்க மாட்டாரு அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சைக்குரிய வகையில பேசியதற்கு திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சியான காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த விவகாரத்துல இந்த இரு கட்சிகளுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கு. ஒருவர் இருக்கும் போது போற்றுவதும் இறந்த பிறகு தூற்றுவதும் பல இடங்கள்ல நடைபெறக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு தான். ஆனால் அதுவே அரசியல்ல மறைந்த ஒருவரை பத்தி என்ன வேணும்னாலும் பேசி கைத்தட்டல் வாங்குறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம கட்சிக்காரர்களும் அதை கேட்டு ரசிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை தான் அரங்கேற்றி இருக்காரு திமுக எம்பி திருச்சி சிவா. சென்னை பெரம்பூர்ல நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்துல கலந்து கொண்டு பேசிய அவரு முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து தமிழகத்தோட மற்றொரு முன்னாள் முதல்வரான கருணாநிதி சொன்னதா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது காமராஜருக்கு குளிர்சாதன வசதி இல்ல அப்படின்னா உடல்ல அலர்ஜி வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவர் தங்குற விடுதி உட்பட அனைத்து அரசு பயணியர் விடுதிகள்லையும் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்த தான் உத்தரவிட்டேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னதா திருச்சி சிவா சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம காமராஜரோட உயிர் பிரியும் போது கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அவர் கருணாநிதி கிட்ட சொன்னதா திருச்சி சிவா பேசியிருந்தாரு. திருச்சி சிவாவோட இந்த பேச்சானது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் அந்த கட்சி இதற்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திருச்சி சிவா ஆதாரம் இல்லாமல் பேசுறாரு அப்படின்னும் காமராஜர் பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியே இல்ல அப்படின்னு காட்டமா பேசியிருக்காரு. மற்றொரு காங்கிரஸ் மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுசாமி உள்ளிட்ட பலரும் திமுக எம்பி திருச்சி சிவாவோட இந்த அபாண்ட பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட கருணாநிதியும் காமராஜரும் தற்போது உயிரோட இல்லாத நிலையில இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்போ திமுக எம்பி திருச்சி சிவா இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தமிழக அரசியல்ல பேசும் பொருளாக மாறியதோட மட்டும் இல்லாம திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.